பிரியமானவர்களே, சங்கீதம் 17:7 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். இந்த அதிசயமான கிருபை என்று சொன்ன பொழுது என் இருதயத்தை தொட்டது. இந்த அதிசயமான கிருபை என்றால் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது அது ஹீப்ரூல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஹெசத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா அளவில்லாத அவருடைய கருணை, இரக்கம், அதாவது தன் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பாம். அது தன் பிள்ளைகள் மேல் ஒரு தாய் தன் பிள்ளையின் மேல் எப்படி ஒரு தாய் கருணை கொண்டிருப்பாளோ, இரக்கம் கொண்டிருப்பாளோ, அப்படிப்பட்ட ஒரு அளவில்லாத அன்பு. அதாவது இந்த அன்புக்கு மன்னிக்கும் தன்மை உண்டு. அதாவது இந்த கிருபை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த கிருபை மன்னித்து, மறந்து, தன் கருணையை வெளிப்படுத்தி, தன் இரக்கத்தை வெளிப்படுத்தி, அளவில்லாத அந்த அன்பினால கூட்டி சேர்க்கக்கூடியதுதான் இந்த அதிசயமான கிருபை என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுதும் கூட இவர் அவர்களை மன்னித்தார், அவர்களை ஏற்றுக்கொண்டு. அதை தான் தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த அதிசயமான கிருபை. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், குற்றம் செய்து விட்டேனே என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னாலும், தேவனை விட்டு நான் தூரம் போய்விட்டேன் என்று சொன்னாலும் கூட கலங்காதிருங்கள். மனம் திரும்பி அவரிடத்தில் வாருங்கள். நாம் அவரிடத்தில் வருகிற பொழுது அவர் நம்மேல் அந்த அதிசயமான கிருபையை அவர் ஊற்றுகிறார். உங்கள் மேல் இரக்கம் கொள்ளுகிறார். மாறாத தம்முடைய அன்பை அவர் உங்கள் மேல் ஊற்றுகிறார். பிரியமானவர்களே, எப்படி கெட்ட குமாரன் எப்படி தன் தகப்பனை விட்டு அவன் வெகு தூரம் சென்றாலும் தன் பணத்தை, தன் தகப்பனுடைய பணத்தை, சொத்து, ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அவன் விற்று அவன் வேசித்தனம் பண்ணி அவன் பாவத்துக்குள் சிக்கி இருந்தாலும் அவன் மனம் திரும்பி வருகிற பொழுது எப்படி அவர் கட்டி அணைத்து அவனை மீண்டும் ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல பிரியமானவர்களை, நாம் மனம் திரும்பி அவரிடத்தில் நாம் வருகிற பொழுது அந்த அதிசயமான கிருபையை அவர் விளங்க பண்ணுகிறார். இயேசு இன்னும் உங்களை நேசிக்கிறார். Jesus still loves you.